மக்களே, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த மாதிரி ஃபோர்த் ப்ரோமோல அரோரா டிக்கெட் டு ஃபினாலே அனௌன்ஸ்மெண்ட்டும் அதை பிரம்மாண்டமா கொடுக்குற ஒரு சீனுமே நடந்திருக்குது. சொன்னேன்ல காலையிலேயே வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா விவி டீம் நல்லா சிறப்பா பண்ணியிருக்கீங்க. அதுல எனக்கு ஒரு மூமெண்ட் ஹைலைட்டா இருந்துச்சு. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும், வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே. ஸோ கிட்டத்தட்ட 9 பிக் பாஸ் சீசன் நடந்திருக்கு. எப்படி 9 பிக் பாஸ் சீசன், அந்த 9 சீசன்ல 2 பெண்கள் தான் டிக்கெட் டு ஃபினாலேவே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 சீசன் கடந்து 2வது சீசன் ஜனனிக்கு அப்புறம் ஒரு பெண் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிருக்காங்கன்னா அது சீசன் 9ல தான். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸோ ஷீ ரியலி டிசர்வ்ஸுங்க. அந்த அளவுக்கு இந்த டாஸ்க்ல எல்லாரையும் உழைப்பை போட்டிருக்காங்கன்றதை மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படி ஸ்மார்ட்டா விளையாடணுமோ அப்படி ஸ்மார்ட்டா விளையாடினாங்க, எப்படி சர்வே பண்ணணுமோ அதை சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த டாஸ்க் எண்டூரன்ஸ்ல வேற லெவல் கலக்கிட்டாங்க. அதுல ப்ரோமோல நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு மற்றதுக்குள்ள போவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அரோரா நீங்க தான் அதுல கார்டன் ஏரியால பயங்கரமான ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. இந்த முடி வேற கார்டன் ஏரியால பயங்கரமான ஒரு செட்டப். அதுல குறிப்பா வந்து ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணலாம். சுபிக்ஷா அந்த இடத்துல இல்ல. சுபிக்ஷா எவிக்ட் ஆயிட்டாங்க. நான் சொன்னேன்னா நான் அந்த ப்ரோமோலயே தெரிஞ்சிருக்கும். 6 பேர் நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ அங்க பாத்தீங்கன்னா மெயின் டோர் பக்கத்துல வந்து ஒரு ரெட் கலர்ல செட்டப் பண்ணிருக்கீங்க. ஓ இதுதான் அதுவா அப்படின்ற மாதிரி நான் அதை மீன் பண்ண விரும்பல. ரெட் கலர்ல ஒரு செட்டப்பை போட்டு ஒரு பேனர் வச்சிருக்காங்க. அதுல அரோராவோட டிக்கெட் டு ஃபினாலே ஒவ்வொரு ரவுண்டோட மூமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மூமெண்ட் அதுல வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா அரோரா டிடிஎஃப் வின்னர் அரோரா அப்படின்ற ஒரு பேனர் போட்டுட்டு அந்த ஒரு இது போட்டுட்டு பக்கத்துல ஒரு டோர் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மேடை, ஸோ அந்த மேடையே பயங்கர அலங்காரம் பண்ணி லைட் செட்டை போட்டு அந்த ரெட் கலர் மேல நிக்க வச்சிருக்கிறதுலாம் தரமான சம்பவம். தரமா இருந்துச்சு. அந்த மேடையே செமையா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த மேடையை. ஓகே, ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா. அங்க ஒரு டோர் மாதிரி இருக்கு. அந்த டோர் மாதிரி இருக்கு. உடனே பிக் பாஸ் என்ன சொல்றாரு, அந்த டோர் பார்த்தவொடனே விஜிஎஸ் வரப்போறான்னு நமக்கு தெரியுது. ஆனா உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியாது இல்லையா. அது ஒரு சும்மா செட்டப் கலர்ஃபுல்லா இருக்குன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஸோ அப்ப பிக் பாஸ் வெளியே கார்டன் ஏரியால இருந்து சொல்றாரு, நீங்க தான் பிக் பாஸ் சீசனோட முதல் ஃபைனலிஸ்ட். எப்படி முதல் ஃபைனலிஸ்ட், முன்னுக்கு போய் உங்க டிடிஎஃப்ஐ கார்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா உள்ள போயிருக்கீங்க. நீங்க போய் அந்த டிடிஎஃப் கார்டை எடுத்துக்கொள்ளுங்கன்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே நடந்து போய் எடுக்கிறாங்க. எப்படி அப்படியே நடந்து போய் அந்த டிக்கெட் ஃபினாலே எடுக்க போறாங்க. உடனே கமான், அதுல குறிப்பா சபரிலாம் கமான் கேர்ள்ன்றத சொல்லி என்கரேஜ் பண்றாருங்க. அதுல அந்த டிக்கெட் ஃபினாலே அரோரா கிடைச்சது எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அந்த வீட்டுல இருக்க அனைவருமே அந்த நொடிய ரசிச்சு சந்தோஷப்பட்டு தான் அரோரா போ அப்படின்றத சொல்றாங்க. அதுதாங்க நம்ம வெற்றியை கூட இருக்கிறவனும் சந்தோஷப்படணும். அதுதான் நம்மளுடைய வெற்றி. கூட இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறது வெற்றி இல்லை. அங்க அரோரா போய் எடுக்கும்போது எல்லார் முகத்திலையும் சந்தோஷமும் சிரிப்பும் மட்டும்தான் தெரியுது. அதுதான் அரோராவின் வெற்றி, அதுதான் அந்த பொண்ணோட வெற்றி அப்படின்றதான் நான் பாக்குறேன். அப்படி போகும்போது பிக் பாஸ் உடனே ஸ்டாப் அரோரா நில்லுங்க அப்படின்னு அரோரா ஒரு நிமிஷம் போது உடனே அரோரா ஷாக் ஆகிற மாதிரி போட்டு உடனே விஜிஎஸ் அந்த மெயின் டோரை திறந்துக்கிட்டு அந்த ரெட் கலர் டோரை திறந்துட்டு உள்ள வராரு. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அரோரா போயிட்டு அங்க டிக்கெட் ஃபினாலே விஜிஎஸ் கையால வாங்குறாங்க. அது ஒரு பயங்கரமான மூமெண்ட். அதுல பயங்கரமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னு தகவல் வருது. அரோரா அந்த இடத்துல நிறைய பேசியிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அது என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா அது விஜிஎஸ் கையால அந்த இடத்துல, அதுவும் அந்த ரெட் கலர் பேனர் பின்னாடி நின்னுக்கிட்டு விஜிஎஸும் மற்றும் அரோரா நின்று அந்த டிக்கெட் ஃபினாலே கொடுக்குற மூமெண்ட் இருக்கே, மூமெண்ட் ஆஃப் த டே. எப்படி இன்னையோட மூமெண்ட் ஆஃப் த டே இதுதான். நேத்து ஒரு மூமெண்ட், இன்னைக்கு ஒரு மூமெண்ட். தரமா செஞ்சுட்டீங்கடா, செதுக்கிட்டீங்க. அந்த கலர் ஒன்று வச்சிங்க பாருங்க, அங்கதான் அல்டிமேட்டா நீங்க வச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல குறிப்பா விஜிஎஸ் கொடுக்கும்போது பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பார்க்கணுமே, அங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு விசில் சத்தம், சாண்ட்ரா முதற்கொண்டு அவ்வளவு சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்கன்னா தட் இஸ் த விக்ட்ரி. அதுதான் அந்த பொண்ணுக்கான வெற்றி அப்படின்றது தான். இதுல ஒரு இந்த பிபியோட ஜேர்னி எடுத்து பாருங்க. அந்த பொண்ணை இதுல குறிப்பா டிக்கெட் ஃபினாலேல அரோரா ஜெயிப்பா அப்படின்றத வீட்டுக்குள்ள கேட்டிருந்தாலும் எவன் ஒருத்தன் கூட சொல்லி இருக்க மாட்டான். அந்த 9 பேர் இருந்தாங்களே, அரோரா தான் டிக்கெட், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதை சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை, வேற என்னத்த அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஒருத்தர் கூட அரோராவோட பேரையே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அரோரானா யாருன்னு நான் காட்டுறேன், இறங்கி ப்ரூவ் பண்றேன்ற மாதிரி யார் வாயிலையும் அரோரா பேர் வராதத அரோரா ஜெயிச்சதை வச்சு சந்தோஷப்பட வைக்கிறாள்ல, அதுதான் அரோரா. அதுதான் அரோரான்றனே. இதுல வெளியே இருக்கிற மக்களுமே அரோராலாம் டிக்கெட் ஃபினாலே வாங்க மாட்டான்ற டவுட்ல தான் இருந்திருப்பாங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, வினோத் சொல்லியிருப்பாங்க, கமர்தீன் சொல்லியிருப்பாங்க, சபரி சொல்லியிருப்பாங்க, ஏன் சுபிக்ஷா முத கொண்டு சொல்லியிருப்பாங்க.
பட் அரோரா பேரை சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதான் முடியாதுன்னு சொன்னா அதை முடிச்சு காட்டுறது தானே நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அரோரா செஞ்சிருக்காங்க. அதுக்கு மேஜர் கிரெடிட் யாருக்கு கொடுக்கணும்னா நம்ம ஹோஸ்டான விஜய் சேதுபதி சாருக்கு கொடுத்தாகணும். ஏன்னா போன வாரம் வீக்கெண்ட் ஷோல அமித் அவர்கள் சொல்லியிருக்காரு அரோராலாம் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நாமினேஷன் ரீசனே அவரை வச்சு தான் பண்ணார். அரோராலாம் பிசிக்கல் டாஸ்க்லாம் வந்து தாங்க மாட்டா சார், வீட்டில் இப்படி இருக்கா, அதை எப்படி சஸ்டெயின் பண்ணுவா, ஒன்றும் பண்ண மாட்டான்ற மாதிரி. அங்க லிட்ரலி அமித்துக்கு ப்ரூவ் பண்ணாங்க. இண்டூரன்ஸ்ல நான் பண்றேன் பாரு சம்பவத்தன்ட்டு 6.5 மணி நேரம் இண்டூரன்ஸ் கார் டாஸ்க்கு 2 இடத்துல. ஆனா அந்த கார் டாஸ்க்ல அரோரா நிக்கிறதுக்கு மெயின் காரணம் சபரி திவ்யா இல்லைன்னா அரோரா அந்த இடத்துல நின்று இருக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு தனி அப்ரிசியேஷன் கொடுத்துடணும். ஓகே, அவங்க 2 பேர் இல்லைன்னா அரோரா இந்த இடத்துல இருக்க முடியாது. அங்க அமித்துக்கு நிரூபிச்சாங்க. எப்படி அமித்துக்கு நீ என்னை தானே சொல்ற, நான் நீ சொல்றத செஞ்சு காட்டுறேன், வார்த்தை மூலியமா இல்ல, அதுவும் இல்ல, சொல்றதெல்லாம் பேசக்கூடாது, செயல்ல காட்டணுன்றத செயல்ல. உலகின் தரை சிறந்த விஷயம் என்ன, செயல், செஞ்சு காட்டு அப்படின்னு. அதை செஞ்சு காட்டு நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி. செஞ்சு காட்டு பேசவே இல்லை, செஞ்சு காட்டுறேன், அதை பார்த்துங்க, சிம்பிள் அஸ் தட். அதுலயும் விஜேஎஸ் இல்ல அரோரா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் மாதிரி தெரியுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்ற மாதிரி வீக்கெண்ட்ல சப்போர்ட் பண்ண விஜேஎஸ் கையால சார் நீங்க சொன்னீங்க, உங்களோட வாக்கை நான் காப்பாத்திட்டேன்ற மாதிரி விஜய் சேதுபதி முன்னாடியே அங்க ஜஸ்டிஸ் பண்ணி வாங்குறாங்கன்னா என்னங்க அது? நம்மள மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாரு, அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். நம்மள இப்படி சொல்லியிருக்காருன்னா அந்த நம்பிக்கையை காப்பாத்தி அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி காட்டணும், சொல்ல வைக்கணும். அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வெற்றி, அதுதான் இது. அந்த அளவுக்கு வேற மாதிரி இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ் அரோரா வேற மாதிரிங்க. இந்த டாஸ்க்லாம் பிரில்லியன்ட்டு. இதுல என்னன்னா அவங்களோட ஜேர்னி எடுத்து பாருங்களேன். 5 வாரம் ஒன்றும் பண்ணல. ஏன் பேமெண்ட் வாங்கிட்டு சும்மா தான் இருக்காங்கன்ற மாதிரி வீக்கெண்ட் அடி வாங்கிட்டே இருந்தாங்க, இதெல்லாம் இருந்தாங்க. ஆனா அங்க இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து லைஃப் பிகம்ஸ் ஃபுல் சர்க்கிள்ன்ற மாதிரி, இப்படி வேணா இருக்கலாம்ப்பா, யாரு வேணாலும் ரேஸ்ல முன்னாடி போலாம்ப்பா, எப்படி யாரு வேணா ரேஸ்ல முன்னாடி போலாம், கடைசியில எவன் வந்து முன்னாடி நிக்கிறான்ன்றதுதான் பாயிண்ட். அதான் நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடுங்க, நான் வந்து பின்னாடில இருந்து வந்து உங்களை பிடிக்கிறேன்ற மாதிரி. ரேஸ் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா ஃபர்ஸ்ட்ல போய் ஃபைனலிஸ்ட் ஆனது யாரு? எல்லாரு கூடயும் நீங்க ஃபர்ஸ்டே முன்னாடி பார்த்து வந்துட்டீங்கப்பா, வந்து போயிட்டு இருக்கீங்க. நான் பின்னாடி தான் இருக்கேன். ஆனா பின்னாடி இருந்து ஆரம்பிச்சாலும் உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி, எப்படி இந்த எல்லாத்துக்கும் முன்னாடி போயிட்டு அங்க ஃபைனலிஸ்ட் ஆயிருக்குல்ல. சீசன் 9ஓட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அரோரா. வரலாறு இதுக்கப்புறம் மாற்ற முடியாதுங்க. அரோரா பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்ற ஒரு வரலாறு எடுத்துட்டா அரோரா சீன்ல டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் அப்படின்றது நிலைத்திருக்கும், மாற்றமே கிடையாது. இதுல அவங்க டைட்டில் வின் பண்றாங்களோ வின் பண்ணாம போறாங்களோ 2வது பட்சம். சீசன் 9ஓட அடையாளமா மாறிட்டாங்கல்ல டிக்கெட் டு ஃபினாலேயோட வின்னர்னு ஒரு அடையாளம். அந்த இண்டூரன்ஸ் டாஸ்க்ல சுபி மற்றும் அரோராவோட காம்படிஷன் தான் ஒரு நிலைத்திருக்குன்ற பேசு பொருளாக மாறிட்டாங்கல்ல. தட் இஸ் சர் வெற்றி அப்படின்றதோட சொல்லிக்கிட்டு வீடியோவை முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.